நீங்க இருக்கிறீங்க. எனக்கு என் கால் தடுமாறினா என்னை தாங்குறதற்கும், என் கால் சறுக்கும் போது என்னை தூக்குவதற்கும், என்னை வழிநடத்த என் கரத்தை பிடிப்பதற்கும், ஆமென், மரண கண்ணிக்கு என்னை தப்புவிப்பதற்கும், மரண வாசலில் இருந்து என்னை தூக்கி விடுவதற்கும், கண்மலை மேல் என்னை நிறுத்தி என் தலையை உயர்த்துவதற்கும் எனக்கு ஒருவர் இருக்கிறீர் என்பதை மற்றவர்கள் கண்டு, ஆண்டவரே என்னை ரொம்ப அழ வச்சுட்டாங்கப்பா, அவங்களை அடிங்க, வேற ஒண்ணு சொல்லக்கூடாது, என்ன நீங்க தேற்றத ஒரு நாள் அவங்க இந்த மோர்தெகாய்ட்ட ஒண்ணுமே இல்லை நினைச்சிட்டாங்கப்பா. ஒரு நாள் அவங்க பார்க்கட்டும், அவங்க வீட்டுல பேசட்டும். என்ன பேசணும்? அவன் யூத குலமானார், அவன் கர்த்தருடைய பிள்ளையானார், அவன் ரட்சிக்கப்பட்டவனானார், அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனானார். சேரே பாலா ராக்கா பாலா ஹண்டாரா ஏமா ரபாலரே விலகாத பிரியாதவும் சமூகமே மகிமை உண்டாவதாக. ஆமென். நேற்று நாம் யாருடைய ஜெபத்தை, தாவீதினுடைய ஜெபத்தினுடைய தொடர்ச்சியை தான் இந்த நாளிலும் நாளையும் என்று நினைக்கிறேன், தெரியல. ஆமென். கர்த்தர் தருகிற வார்த்தை. ஆமென். தாவீது பண்ணின ஜெபங்களை சங்கீதங்களில் அதிகமாய் பார்க்க முடியும். சாமுவேலின் புஸ்தகத்திலும் நாளாகம புஸ்தகத்திலும் தாவீதுடைய ஜெபங்கள் இருக்கிறது. அதிகமாய் ஆமென் டீட்டெயிலா பார்க்கணும்னா சங்கீத புஸ்தகங்களிலே பார்க்கலாம். ஆமென். ஜெபம் எல்லாம் பாட்டா மாறிச்சு. ஆமென். பாடுகள் ஜெபமானது, ஜெபம் பாட்டானது. ஆமென். கர்த்தர் பாட வைப்பாராக. ஹல்லேலூயா. தேவன் நடத்தி வந்த பாதைகள்லாம் அதான், உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். நடத்தும் போது கஷ்டமா இருக்கலாம், நடத்தினதுக்கு அப்புறம் அப்பா நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமா, கண்டிப்பாய் தேவனிடத்தில் கேட்க வேண்டிய சில காரியங்களை தான் இந்த நாளிலே ஒரு பிரசங்கமாய் அல்ல, இதெல்லாம் நம்ம ஜெபத்தில் வைக்கணும். ஆமென். கண்டிப்பா ஒரு தேவ பிள்ளை, தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைங்க கண்டிப்பாக கேட்க வேண்டிய சில காரியங்கள் அநேகம் இருக்கிறது. சில காரியங்கள் நேற்று ஆண்டவர் சமத்தில் ஜெபித்துட்டு, ஆண்டவரே சங்கீதத்தில் எங்க தேடினாலும் ஒரு ஜெபத்தை பார்க்க முடியும். நான் எப்படி ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் நீங்க எனக்கு காட்டித்தாங்க, இன்னைக்கு ஜெபம் பண்றதுக்கு வேண்டிய காரியங்களை எனக்கு நீங்க காட்டித்தாங்க ஆண்டவரே அப்படி சொல்லி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சில காரியங்களை காண்பித்து கொடுத்தார். இதுக்காக நீ கண்டிப்பா ஜெபம் பண்ணணும். அப்படிப்பட்ட காரியங்களை தான் இதனால் நாம் கொஞ்சம் தியானிச்சுட்டு கொஞ்ச நேரம் கூட ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் இடைபடுவாராக. 51வது சங்கீதம் அதனுடைய 10வது வசனம். 51:10. தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். renew and right spirit, steadfast spirit within me. நிலைவரமான ஆவி, உறுதியான ஆவிய என் உள்ளத்திலே புதுப்பிங்க. இந்த காற்றில் அலைகிற, காற்றடித்து அதிலே அடிபடுகிற அலைகளை போல இருக்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கை. உறுதியா இருக்கணும். ஒரு தேவ பிள்ளை தடுமாற்றம் இல்லாமல் வாழவும், இடராமல் நடக்கவும், லக்கை நோக்கி தொடரவும் அவர்களுக்குள்ள என்னது தேவை அப்படின்னா நிலைவரமான ஆவி தேவை. அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் தியானம் பண்ணி முறையிடுகிற தாவீது சந்தி சாயங்கால வேளையில மேல பார்க்கிற தாவீது ஒரு நாள் எங்க பார்த்தாரு? கீழே பார்த்தாரு. காரணம் என்ன? நிலைவரமான ஆவி மங்கி இருக்குது. ஜெபிக்கணும்னு போய் உக்காந்து ஜெபிக்க முடியாம வேற ஏதாவது செஞ்சிட்டு இருக்க காரணம் என்ன? நிலைவரமான ஆவி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்ய காரணம் என்ன? அந்த நிலைவரமான ஆவி நமக்குள்ளே மங்கி இருக்கிறது. தாவீது தாங்கன்னு கேட்கல, தாவீது என்ன கேட்கிறாருன்னா புதுப்பியும், சுத்த இருதயத்தை எனிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை எனில் புது. அது ஆக்டிவே இல்லாம இருக்க ஆண்டவரே. ஒரு தேவ பிள்ளை எடுத்த தீர்மானத்துல உறுதியா இருக்கணும்னா இந்த நிலைவரமான ஆவி
தேவை. எவ்வளவு தீர்மானங்களை எடுக்கிறோம், தீர்மானங்களை விரும்பிதான் எடுக்கிறோம். ஆண்டவரை இப்படி நான் விரும்பி, அதனாலதான் நான் விரும்புறதை செய்யலையே, விரும்புறதை செய்யல. ஆண்டவரை என்னுடைய விருப்பம் சாயங்கால வேளையில நான் உங்களை பார்க்கணும். ஆனா நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? கீழே பார்த்துட்டு இருக்கிறேன். அதனால தாவீது கேட்கிறார், ஒரு தேவ பிள்ளை கேட்கணும். உறுதி இல்லை, உறுதி இல்லாம இருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை உறுதியாய் தான் நிறுத்தி இருக்கிறார். கன்மலை மேல உறுதியாய், கர்த்தருடைய ஆலயத்தில் உறுதியாய், அதான் நாட்டப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா நமக்கு நம்முடைய ஆவிக்குரிய அனுபவத்துல இந்த அனுபவம் ரொம்ப மங்கி இருக்கிறது. நாம இதெல்லாம் ஜெப ரிக்வெஸ்டா வைப்போம். எனக்கு சரியா ஜெபம் பண்ண முடியல, ஜெபம் பண்ணுங்க எனக்கு. ஆனா தாவீது என்ன கேட்கிறாருன்னா, எனக்கு அந்த ஆவியை புதுப்பியோன்னு கேட்கிறார். தாவீதின் ஆரம்ப அனுபவம் எப்படி இருந்துச்சு? ஒன்றை நான் கேட்டேன், இதுதான் நிலைவரமான ஆவி. ஒன்றை நான் கேட்டேன், இது இப்ப எனக்கு ஏன் மங்கிட்டு? ஒன்றை நான் கேட்டேன், அது எது நிலைவரமான ஆவி தெரியுமா? நகோமி கூட ரூத்தும் ஓர்பாலும் போறாங்க. எங்க? பெத்லகேமுக்கு. சிச்சுவேஷனை நகோமி எடுத்து சொன்னதும் ரூத் டிசிஷனை மாத்துறா, மாத்தி திரும்பி போறா. சாரி, ஓர்பால். ஆனா ரூத் என்ன பண்றா? விடாம, உம்முடைய தேவன் தான், இதான் அந்த உறுதி. இது இருந்தாதான் பெத்லகேமுக்குள்ளே என்றாக முடியும். இந்த நிலைவரமான ஆவி இருந்தாதான் வீட்டுல சர்ச்சுக்குன்னு கிளம்பும். வெட்டு நிமிடம் வந்ததும் வேற பிளான் ஓடும். ஓர்பால மாதிரி எத்தனை தடவை ஆண்டவருக்கு ஒரு கிஸ் பண்ணிட்டு ஓடி இருக்கிறோம். ஓர்பால அப்படிதானே. அதனால முத்தமிடுறவங்கள சீக்கிரம் இல்ல. நான் நினைச்சிட்டேன் இன்னைக்கு சர்ச்சுக்கு. நேற்று 2 சகோதரிங்க ஜெபம் பண்ண வரும்போது அவங்க கிளம்பி வர்றதுக்கு அவ்வளவு தடையா, வீட்டுல அவ்வளவு தடை, ஆனாலும் வந்துட்டாங்க. அதான் அந்த உறுதி. இது நாம உண்டாக்குறது இல்ல, இது கர்த்தர் கொடுக்கிறது. தாவீது அதான் கேட்கிற, ஆண்டவர் அன்னைக்கு நான் எப்படி ஆண்டவரா இருந்தேன், உங்க மகிமை. நான் சிங்காசனத்தை தாவீது ஒரு நாள்ல கேட்கல, அவனோட எதுவுமே கேட்கல. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். ஒன்ன நான் கேட்டேன், அதை நாடுறோமா? ஏன் இல்ல? மங்கி இருக்கிறது, மங்கி இருக்கிறது. அதனால தாவீது சிருஷ்டியும் கேட்கல, புதுப்பியும் அது உள்ளதா இருக்கு. அந்த அனுபவம் ஒரு காலத்துல அப்படி இருந்துச்சு. ஒரே காரியத்துக்காக விடாம கேட்கிறது, ஒரே காரியத்துக்காக ஜெபம் பண்றது, தீர்மானத்துல உறுதியா இருக்கிறது. ஃபாஸ்டிங்ல இருந்து எல்லா விஷயமும் அப்படிதான் உறுதி. இதுலதான் ஏன் முடியல? அப்ப இந்த இடத்துல தான் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. நம்முடைய மாம்ச பலத்தால நிக்கலாம் நினைச்ச இடத்துல தான் நம்ம விழுந்திருக்கிறோம். அதனாலதான் நான் விரும்புறதை செய்யாமல் நான் செய்ய முடியாது. நான் எதை செய்யணும் நினைக்கிறேனோ அதுக்கு மாறாதான் இதுதான் சுயம். நான், இந்த நான் என்னை செய்ய விடாது. அதனாலதான் 7ல இதெல்லாம் சொல்லிட்டு 8ல பவுல் சொல்றார், எவர்கள் தேவாவியினால் நடத்தப்படுகிறார்களோ. அதனால மாம்ச சிந்தை மரணம். கடந்த வாரத்தில் எனக்கு ரொம்ப எனக்கு சேலஞ்சா இருந்த ஒரு வேத பகுதி, ஏனோ தேவனோடு சஞ்சரித்து காணாம போயிட்டான். அப்ப நான் என்னும் சுயம் காணாம போற அளவுக்கு நம்ம சஞ்சரிக்கணும். இது ஒரு நாள் இல்ல, எத்தனை வருஷம் தேவனோடு சஞ்சரித்தா? அந்த வசனத்தை வாசிங்க, அந்த பகுதியை வாசிங்களா. 4வது அதிகாரமா 4-5 ஆதியாகமம் இடது பக்கத்தில் இருக்கு பாருங்க. வசனத்தை எடுத்தீங்களா? 5வது அதிகாரம் 23 இருந்து வாசிங்க. ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம் ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். அடுத்த வார்த்தை, தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஏங்க பைபிளே சுருக்கி தான் எழுதி இருக்கு இல்ல? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும், அவ்வளவுதான் முடிஞ்சு. எல்லாத்தையும் ரொம்ப சுருக்கி 5000 எத்தனை பேர் இருந்தாங்க அப்பம் புசித்தது? 5000 மொத்த கணக்கு எழுதாம அதுவும் சுருக்கி இல்ல. ஆனா இந்த இடத்துல எதுக்கு
சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் தேவன் எடுத்துக்கொண்டார்னு சொல்ல வேண்டியதானே? ஆங்கிலத்தில் இருக்கு he was not. அவன் இல்லாம போயிட்டான். அதுக்கப்புறம் தான் தேவன் அவனை, நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் இப்போ ரகசியம் வந்தோன்னு அப்படி தூக்கிட்டு போயிடுவார். இருக்க நான் என்கிற வெயிட்டை தூக்க முடியாது அவருக்கு, நம்மளாலே தூக்க முடியல. படியே பிடிச்சுதான் நான் என்கிற வெயிட் எத்தனை கிலோன்னு தூக்கி பாருங்க, தூக்க முடியாது. ஹல்லேலூயா. பறக்க முடியாது. நம்மளால பறக்க முடியுமா? பாடுவோம் கழுகுகளை பறப்போம், ஆனா பறக்கிறதுலாம் கோழி மாதிரி இப்படி தூக்கி இங்க இங்க இவ்வளவுதான். he was not. அவனே இல்லப்பா, இது அவனே இல்ல. நான் எதுக்கு சொல்றேன், நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நான் இன்னும் ஒரு 7 நாள் ஃபாஸ்டிங் இருக்க போறேன். இப்படி பயங்கரமா பேசிட்டு இருக்கிறவங்க கையை மத்தியானம் 2 மணிக்கு போய் இப்படி கொஞ்சம் கை காட்டுங்க, நல்ல ஃபாஸ்டிங் பா கர்த்தருனை. அதனாலதான் நான் எப்பவுமே வாலண்டியரா ஃபர்ஸ்டே சொல்லுவேன், உங்க சரீர நிலைமைய ஆண்டவர்ட்டெல்லாம் இந்த மாம்ச வைராக்கியத்தை காட்டக்கூடாது. நான் ஒரு காரியத்துக்காக ஃபாஸ்டிங் இருந்தே ஆகணும்னா கர்த்தர் என்ன தண்ணி கூட குடிக்க விட மாட்டார். இதுதான் நான் பார்த்தது. தண்ணியெல்லாம் எடுத்துட்டு தான் வந்து உட்காந்துருப்போம். தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வந்து மத்தியானம் சாப்பாடு ரெடி பண்ணுங்கம்மா வாரேன்னு சொல்லிட்டு தான் வந்திருப்போம். போக விட மாட்டார். தண்ணி அப்படியே இருக்கும் பாட்டில் குடி. அப்பதான் ஓகே, இது நம்ம கையில. பட் நான் என்ன கொடுக்கணும். நான் வந்து ஆயத்தமாகி காலையில உமக்கு நேரம் ஆயத்தமாகி காத்திருப்பேன். நான் என்ன கொடுக்கணும், நான் என்ன கொடுக்கணும். அதான் தாவீது பார்த்துட்டார், என்னால முடியாது, என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை ஹல்லேலூயா ஆமென். உம்மை தேவ பிள்ளைங்க கேட்கணும். நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். ஆமென். இப்போ ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு என்ன நினைக்கிறோம், இப்போ 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் படிக்கிறோம். படிச்சுட்டு நம்ம பார்க்கிறோம், அது நம்மை தொடுது, நம்ம இருதயத்தை தட்டுது. அந்நாள் அதன் பிறகு துக்கமுகமாய் இருக்கவில்லை. இங்கே வச்சு நம்ம ஹாப்பி ஆயிரும். இறங்கி போறதுக்குள்ள யாராவது ஒருத்தங்க வந்து கொஸ்டின் பண்ணாலே பொசுக்கனாயிரும் இல்ல. ஆனா ஆண்டவரே, நான் இந்த காரியத்துல நான் துக்கமுகமா இருக்கக்கூடாது. அதுக்கு எனக்கு என்ன தேவைன்னா நிலைவரமான ஆவியே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இனி இந்த விஷயத்துல நான் என்ன செய்யக்கூடாதுன்னா, நான் சந்தேகப்படக்கூடாது. இனி இந்த காரியத்துக்காக நான் இன்னொரு ஆள்கிட்ட போய் நிக்க. நம்ம எல்லாம் தீர்மானங்கள்லாம் எடுப்போங்க. ஆனா நம்ம என்ன செய்யறோம், என்ன நினைக்கிறோம், அதெல்லாம் மாம்சத்துல செய்யலான்னு பார்க்கிறோம். இல்ல, மாம்சம் ஒன்றுக்கும் he was not. அவன் காணாமலே போயிட்டான். காணாமலே போகணும். அதாவது என் சுயத்தால, என் சுயபலத்தால் ஒன்றும் செய்திட அதை நீ தேவ பிள்ளை புரிஞ்சுக்கணும். ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இதுக்கு என்ன தேவை? நீங்க தாவீதுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 15வது அதிகாரம் 5வது வசனத்தை சொல்லுங்க. தாவீது ஏத்தினாகிய உரியாவின் சங்கதி ஒன்று. உரியாவின் சங்கதி சிஸ்டர் கம்ப்யூட்டரோட ஃபாஸ்ட், அதனால அங்க இருக்கிறவங்க குயிக் எடுத்து. தாவீது உரியாவின் சங்கதி ஒன்றை தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே, கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானது. அதன் அர்த்தம் என்ன? அதன் பிறகு அதுல உறுதியா நின்றான் அர்த்தம். அப்போ ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, அந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுத்தார். பைபிள்ல இதுல எழுதி இருக்கிறது சத்தியம். உரியா சங்கதியில தாவீது பாவம் பண்ணினதும் உண்மை, அதன் பிறகு அவன் ஒரு பாவமும் பண்ணாததும் உண்மை. அதனாலதான் பைபிள்ல எல்லாம் எழுதி இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. உரியா சங்கதி ஒன்றை தவிர அந்த விஷயத்துல தப்பு பண்ணான். அதுக்கப்புறம் தான் தாவீது என்ன கேட்கிறாரு, நிலைவரமான ஆவியை எனக்கு உள்ளத்திலே
புதுப்பியும். அதன் பிறகு அந்த ஒரு சங்கதி, அதுக்கப்புறம் தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை, அதுக்கப்புறம் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். ஆனாலும் அவன் தாவீத மாதிரி செம்மையா இல்லை இப்படிதான் சொல்லுவார் ஆண்டவர். இதுக்கு என்ன தேவை? ஆமே, நம்ம எல்லாம் நம்முடைய அநேகர் 99% கிறிஸ்தவர்களுடைய ஆவிக்குரிய நிலைமை என்பது எப்படி இருக்கிறது என்றால், நெகமியா 9வது அதிகாரம் 27, 28 வசனங்களிலே சொல்லி இருக்கிறபடிதான். 9 நெகமியா 9, 27, 28 வசனங்கள். ஆகையால் அவர்களை நெருக்குகிற அவர்கள் சத்துருக்களின் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்தீர். அவர்கள் நெருக்கம் அனுபவிக்கிற காலம், அவர்கள் நெருக்கம் அனுபவிக்கிற காலங்களில் அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற போது, நெருக்க அனுபவிக்கிற காலங்களில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற போது நீர் பரலோகத்தில் இறங்குறீங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போது உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். இதுதான் பிரச்சனை. நெருக்கம் வரும்போது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. கொஞ்சம் இளைப்பாறுதல் வந்ததும் இதுக்குதான் என்ன தேவைன்னா, ஆண்டவரே நிலைவரமான ஆவிய, வாழ்ந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும், அதான் பவுல் சொல்றார், உயர்வோ தாழ்வோ பசியோ பட்டினியோ மரணமோ ஜீவனோ நாசமோ மோசமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறது. இதுதான் அந்த உறுதி. எந்த ஒரு காரியத்துல தடுமாற்றம் வருகிறது, அதுல இந்த ஜெபம் ஒரு தேவ பிள்ளை கண்டிப்பா செய்யணும். அப்பா, நிலைவரமான ஆவியை எனக்கு தாங்க. அடுத்ததாக நேரம் போறதா, கொஞ்சம் சீக்கிரம் சொல்லி முடிக்கிறேன். இன்னைக்கு முடியலன்னா நாளைக்கு தியானிக்கலாம். ஆமென். 86வது சங்கீதம் அதனுடைய 17வது வசனம். கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். ஆமென். இந்த வார்த்தை ஆண்டவர் காட்டும் போது ஆண்டவர் இப்படி எழுத வைத்தார். ஆண்டவரே, எனக்கு தெரியுது நீங்க என் கூட இருக்கிறீங்க, என்ன தேற்றுறீங்க. ஆனா அநேகருக்கு அது தெரியல. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க நான் யாரும் இல்லாதவன், நான் யாரும் இல்லாதவள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க பார்க்கட்டும்பா, நீங்க இருக்கிறீங்க. எனக்கு என் கால் தடுமாறினா என்னை தாங்குறதற்கோ, என் கால் சறுக்கும் போது என்னை தூக்குவதற்கும், என்னை வழிநடத்த என் கரத்தை பிடிப்பதற்கும், ஆமென், மரண கண்ணிக்கு என்னை தப்புவிப்பதற்கும், மரண வாசலில் இருந்து என்னை தூக்கி விடுவதற்கும், கண்மலை மேல் என்னை நிறுத்தி என் தலையை உயர்த்துவதற்கும் எனக்கு ஒருவர் இருக்கிறீர் என்பதை மற்றவர்கள் கண்டு அல்லேலூயா பார்க்கட்டும். ஆண்டவரே, ஒரு அடையாளத்தை காட்டுங்கப்பா, ஒரு அடையாளத்தை காட்டுங்க ஆண்டவரே. இந்த அடையாளம் நான் பார்க்கிறதுக்கு இல்ல, ஆமான் பார்க்கட்டும். அல்லேலூயா. ராஜ அரண்மனையிலிருந்து இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு ஃபேவரா ரிப்போர்ட் வரப்போகுது என்பது ஆமானுக்கு தெரியட்டும் ஆண்டவரே. ஆமா நினைச்சிட்டு இருக்கிறான், இவனை அடிச்சா யாரும் கேட்க மாட்டாங்க, இவனை என்ன பண்ணாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. தெரியட்டும்பா, எனக்கு தெரியும் நீங்க எனக்கு ஃபேவர் பண்ணுவீங்க. ஆனா ஆண்டவரே, ஆமென், ஆமான் விழுவதற்குள்ள அவனுக்கு தெரியணும், சன்பலாத்து தொபியாவுக்கு தெரியணும், பார்வோனுக்கு தெரியணும், நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுவதை. 6வது அதிகாரம் 12வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமானோ வென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீ விரித்து போனான். முக்காடு போட்டுட்டு போறான். நேத்து வர இந்த மொர்தெகாயெல்லாம் மொர்தெகாய ரொம்ப அளவச்சவன். ஆமான் சாம்பல உட்கார்ந்து அள வச்சவன் ஆமான், அதை பார்த்து ரசிச்சவன் ஆமான், ரெட்டுடுத்தி கொள்ள வைத்தவன் இந்த ஆமான், தண்ணி கூட குடிக்க விடாம தடுத்தவன் இந்த ஆமான், கதற விட்டு வேடிக்கை பார்த்தவன் இந்த ஆமான். சிலருடைய வேதனை சிலருக்கு மகிழ்ச்சி ஆகும். நான் இதை சொல்லும் போது கை கூப்பி சொல்லுகிறேன்,
பிறர் வேதனை ஒரு நாள் ஒரு தேவ பிள்ளைக்கு மகிழ்ச்சியாக கூடாது. நாம சொல்ற ஆமான் இல்லாம தள்ளப்பட்ட சாத்தான் அவன் தான் சிலரை யூஸ் பண்றான். அவ்வளவுதான். பேதுரு திரும்பி அந்த குறி சொல்றவளை பார்த்து அவளுக்குள்ளிருந்து செயல்படுகிற ஆவியை கடிந்து கொண்டான். ஆமென், ஆமென், ஆமென். நமக்குள்ள அந்த ஸ்பிரிட் வந்துடக்கூடாது ஒருத்தங்க. அதனால உன் சத்துரு விழுந்தால் நீ என்ன செய்யாத, சந்தோஷப்படாத. கர்த்தர் பார்க்கிறாருன்னு அர்த்தம். அதனாலதான் இந்த செய்தி ஒரு சண்டே கொடுக்கும்போது, நேற்று வர குதிரையில போகும்போது மோர்தேக்காய் கீழே இருந்தான். ஆமான் குதிரையிலேருந்து மோர்தேக்காயை கர்ப்பமா பார்த்தான். அப்படியே மாத்துறார். இப்போ மோர்தேக்காய் குதிரையில, ஆமான் கீழே. நீ குதிரையில ஏறினதும் நீ அப்படி ஆமான பாத்துறாத, நீ மேல பாரு. ஆமே. அல்ல, இங்க யாரை பார்க்கணும் தெரியுமா? உனக்கு கீழே இருக்கிறவன் அல்ல, உன்னை இந்த ஸ்தானத்துல தூக்கி வைத்தாரு. வரப்பார். ஹல்லேலூயா. அங்க பாரு, அவ்வளவுதான். நீ எங்க பார்த்தேன்னா அவர் ஆமான பார்த்துருவார். ஆமே, ஆமே. இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோன் யுத்தத்துக்கு வந்ததும் ஏன் முறையிட்டாங்க சொல்லுங்க? எங்க 6 லட்சம் புருஷர்கள் மட்டும் இருக்கிறாங்க. பார்வோன் சேனை எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படி இருக்க ஏன் முறையிட்டாங்க? ஏன்னா அவங்களுக்கு யுத்தம் பண்ண தெரியாது. யுத்தம் பண்ண தெரிஞ்சிருந்தா இயேசுவோடு இருந்ததுக்கு அப்புறமே பேதுரு கத்தி எடுக்கிறான். சில காரியங்களை நம்மை தெரியாமல் வைத்ததற்காக சில காரியங்கள் தெரியாது. சில பிள்ளைங்க அப்ப உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆமென். தெரியாம வச்சதுக்காக ஸ்தோத்திரம். தெரிஞ்சிருந்தா கத்தி எடு, பட்டயத்தை எடு. ஆண்டவர் சொல்லுவார், பட்டயத்தை எடுத்தா சொல்லுவார், பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தை எடுக்காம பார்த்தா சொல்லுவார், இந்த யுத்தம் கர்த்தருடையது, நான் யுத்தம் பண்ணுவேன், நீங்கள். அல்லேலூயா. அவ்வளவுதான். இவ்வளவு அழ வச்ச ஆமான் தலையில ஒரு நாள் துண்டு விழுந்துச்சு. எப்படி தெரியுமா? ஒரு அடையாளத்தை காட்டிட்டார். தாவீது அதான் ஆண்டவரே, என்னை தேற்றுறீங்க, என்னை தேற்றுறீங்க, பார்க்க வைங்கப்பா. வேற எதுவுமே தாவீது கேட்கல. சவுல் அடிங்கன்னு கேட்கல. நீங்க என் கூட இருக்கிறது. பைபிள் சொல்ல அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரா? கேட்டார். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் தாவீதோட கூட இருந்தார் என்று, தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்தான். கேட்கல உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சவுல் அடிங்க ஆண்டவர், அப்படி பண்ணுங்க ஆண்டவர், எப்படி ஃபேவர் பண்ணார் பாத்தீங்களா? எந்த அரண்மனையிலிருந்து அவனுக்கு எதிராக ஈட்டி வந்ததோ அதே அரண்மனையிலிருந்து ஒரு யோனத்தான் அவனுக்கு அனுகூலமா வைத்தார். எந்த அரண்மனையிலிருந்து மோசேயை கொல்ல சட்டம் பிறப்பிக்கப்பட்டதோ அதே அரண்மனையில மோசே கர்த்தர் வளர வைத்தார். சில இடத்துல, சில கம்பெனில, சில ஆபீஸ்ல இவனை வாழவே விடக்கூடாதுன்னு நினைப்பாங்க, அதே இடத்துல தான் வச்சிருப்பாங்க ஆண்டவர். இதெல்லாம் எப்படி ஒரு தேவ பிள்ளை பார்க்கணும்னா, என்னை தேற்றும் உன்னை இங்க இருக்க விட மாட்டேன். பாக்குறியா? இங்க ஊழியத்துக்கு 1987 ஆமா இங்க ஊழியத்துக்கு அப்ப வராங்க. எப்படி எல்லாம் தொய்ந்த நிலைமையில. அப்ப எனக்கு 2 வயசு. அப்ப டேவிட் பிறக்கல. வந்து கொஞ்ச நாள்ல ஆமா டைரக்டா ஆமா பிசாசானவன் வந்து மோதுறான். ஒரே வார்த்தை, இங்க நான் யாரையும் இருக்க விடல, இது ஏன் கோட்டை, உன்னை எப்படி இருக்க விடுறேன் பாரு அப்படி சொல்லி அடுத்த நாள் எங்க பசிக்காயிட்டாங்க. 12 மாதம் எழும்பவே முடியல. அப்பொழுது தலைமை பாஸ்டர் இருந்த பாஸ்டர் என் தாமஸ் அவர்கள், காட்டாத்துறை பாஸ்டர், அவங்க 2 முறை வந்து பார்க்க வந்தாங்க. 2 முறையும் பார்க்க முடியாத சூழ்நிலை, அவ்வளோ தடைகள். அது நடுவில் வந்து நாங்கள் சின்ன பிள்ளைங்க, இப்போ 3 பிள்ளைங்க தான் நாங்கள் இருந்தோம். நிலைமையை பார்த்து இந்த பிள்ளைங்களை வச்சு இப்படி கஷ்டப்பட்டு நான் உனக்கு வேற ஏதாவது சர்ச்சை கொடு. அப்போ இங்கே ஆத்மாக்கள்லாம் ஒன்றுமே கிடையாது, யாரும் கிடையாது, வேற ஏதாவது சர்ச்சை கொடுக்குறேன். அப்போ சொன்னாங்க, இது கர்த்தர் என்னை கொண்டு வந்துட்டார், என்கிட்ட சவால் விட்டுட்டு போயிட்டு இனி நான் இங்கிருந்து போக மாட்டேன். கர்த்தர் எழுப்பி விட்டார்.
கர்த்தர் எழுப்பி விட்டார். ஹல்லேலூயா. சில நேரத்துல சில இடத்துல உன்னை இங்க இருக்க விட மாட்டேன் பாக்குறியா, உன்னை இந்த குடும்பத்துல வாழ விட மாட்டேன் பாக்குறியா, இப்படிப்பட்ட சத்தம் கேட்டது நாம என்ன சொல்லுவோம்? தாவீதுக்கு ஒரு இடத்துல கேட்கிற 55வது சங்கீதத்துல, எனக்கு புறாவை மாதிரி சிறகு இருந்தா, சிறகெல்லாம் முறிச்சு போட்டுருவார். இருங்க இருதுல ஆண்டவர், என்னை ஆண்டவர் படுக்கையில போட்டிருக்கீங்க, எழுப்பி விட்டா ஓடிடுவார். ஒரு தேவ ஆவிக்குரியவன் நிதானிப்பான். நேத்து இந்த வசனத்தை தியானிக்கும் போது தாவீது இன்னொரு ஜெபம் பண்ண வரல. ஆண்டவர், வேதனை உண்டாக்கும் வழி நெடுதல் உண்டோ என்று பார்த்து, ஓகே 119 சொல்வார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. நான் உபத்திரவப்படுவதற்கு முன்னே வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ காத்து நடக்க. அதன் அர்த்தம் என்ன? இப்ப சரியா நடக்கிற. அப்போ அந்த ஜெபத்துக்கு தேவன் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? உபத்திரவம். ஆமீன் வரல, ஆமீன் வரல. சில ஜெபத்துக்கு தேவன் தருகிற பதில் என்ன தெரியுமா? உதவியும் தருவார், சில 2வது பாயிண்டோட ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. 3வது பாயிண்ட் வேற யாருக்காவது இருக்கட்டும். ஆண்டவர், எனக்கு அந்த எனக்கான ரேமா கிடைச்சிட்டுன்னு சொல்லிட்டு முதல் பாயிண்ட்ல நீ தானே கேட்ட சரியா நடத்துங்க. என் ஜனமாகிய குமாரத்தியை நான் வேறு எந்த பிரகாரம் சொல்லணும்? ஆண்டவரே, என்ன ரொம்ப அழ வச்சுட்டாங்கப்பா, அவங்கள அடிங்க, வேற ஒண்ணு சொல்லக்கூடாது, என்ன நீங்க தேற்றத ஒரு நாள் அவங்க இந்த மோர்தெக்காய்ட்ட ஒண்ணுமே இல்லை நினைச்சிட்டாங்கப்பா. ஒரு நாள் அவங்க பார்க்கட்டும், அவங்க வீட்டுல பேசட்டும். என்ன பேசணும்? அவன் யூத குலமானார், அவன் கர்த்தருடைய பிள்ளையானார், அவன் ரட்சிக்கப்பட்டவனானார், அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனானார். சேரே பாலா ராகா பாலா ஹண்டாரா ஏமா ராபாலரே, என்னை தேற்றிடும் இயேசுவே. இன்னொரு ஜெபம் 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அடுத்த வார்த்தை, கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. நம்ம ஜெபம் விட்டுறாதீங்கப்பா, விட்டுறாதீங்கப்பா. இந்த ஜெபம் ஒரு தேவ பிள்ளைக்கு எதுவரை வேணும் தெரியுமா? மகிமையில கொண்டு போய் அதுல 7வது வசனத்துல இப்படி சொல்வார் பாருங்க, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்தை. அந்த வார்த்தையை நேற்று இரவு தியானிக்கும் போது இப்படி எழுத வச்சார், உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில தான் இந்த துன்பத்தின் நடுவில் நான் நடக்கிறேன், அதனால என்னை விட்டுறாதீங்கப்பா. துன்பத்தின் நடுவில் ஒருத்தனுக்கு நடக்க முடியுமாங்க? சுருண்ட மாட்டான், தளர்ந்துட மாட்டான். தாவீது சொல்ற, நான் நடக்கிறேன் உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில, நீங்க கூட இருக்கிறீங்கன்னு தான் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கிறேன், நான் துன்பத்தின் நடுவில் நடக்கிறேன். சில சூழ்நிலை நம்ம இருத்துகிற சூழ்நிலை ஆனாலும் அவர் மேல இருக்கிற நம்பிக்கை நம்மை நடக்க வைக்குது. எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலை உங்க கரம் இருக்கு, உங்க ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்னைக்கு நான் ஒரு சூழ்நிலையில நடந்துட்டு இருக்கேன்ல ஆண்டவரே, அது நீங்க என்னை விட மாட்டீங்கிற நம்பிக்கையில நீங்க அப்படி விட்டுட்டீங்கன்னா இதுதான் என்னுடைய லாஸ்ட், இதுதான் என்னுடைய லாஸ்ட். இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு தான் என்னுடைய லாஸ்ட். இந்த துன்பத்தின் நடுவில் இதுதான் லாஸ்ட். இப்படி எத்தனை கடைசி நினைச்ச நாட்கள் இருந்தது. விட்டு கொடுக்கல, விட்டு கொடுக்கல,
சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும். பிரியமானவர்களே, நான் சொல்றேன், நமக்கு பிரசங்கம் நம்ம ஆண்டவரே நீங்க இருக்கிறீங்கிற நம்பிக்கையில தான் பிள்ளை இந்த ஸ்கூல்ல சேர்த்திருக்கிறேன். நீங்க இருக்கிறீங்கிற நம்பிக்கையில தான் பிள்ளைய காலேஜ்ல சேர்த்திருக்கிறேன். நீங்க இருக்கிறீங்கிற நம்பிக்கையில தான் இந்த வேலையை ஆரம்பிக்கிறேன். நீங்க இருக்கிறீங்கிற நம்பிக்கையில தான் குடும்பத்தை விட்டுட்டு நான் வெளியே வேலைக்கு போறேன். விட்டுறாதீங்கப்பா. இந்த ஜெபத்துக்கு பதில் கிடைச்சதா? 37வது சங்கீதம் 33வது வசனம் 32ல இருந்து வாசிங்க. 32ல இருந்து வாசிங்க. துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான். கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவது இல்லை. கைகளை தட்டி ஹalleluya. சேரே மாமா ஜனரோ சந்தரே சமயம் எனக்கு ஜெபம் பண்ணுங்க. விட மாட்டான். உன்னை விட்டு கொடுக்க மாட்டான். நாளைக்கு மீதி தியானிக்கலாம். அப்ப சமத்துல நிலைவரமான ஆவியை தாங்க, அனுகூலமான அடையாளத்தை நெகிழ விட்டுறாதீங்க. உங்களை நம்பிதான் அந்த துன்பத்தின் நடுவில் நடக்குது. உங்களை நம்பிதான்ப்பா இந்த துன்பத்தின் நடுவில். இல்லைன்னா இதுதான் என் லாஸ்ட், இதுதான் என் கடைசி, இதுதான் கடைசி. நீங்க எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர்னு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நானா உருவாக்குனதில்ல. நான் வேண்டான்னு சொல்லும் போது தட்டி தட்டி தருவேன்னு சொல்லி, நான் கூட இருக்கிறேன்னு சொல்லி, நான் உனக்கு செய்வேன்னு சொல்லி, எனக்கு பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்ன நம்பப்படுனீங்க. அந்த நம்பிக்கையில தான்ப்பா நான் நடக்கிறேன். ஆமன் ரொம்ப அழ வைக்கிறான்ப்பா. அப்படி யாராவது இருக்கிறீங்களா? ஆமன் எனக்கு கதற விடுறான்ப்பா, ரொம்ப அழ வைக்கிறான்ப்பா. தண்ணி கூட குடிக்க முடியல, தாங்க முடியலப்பா. குடும்ப சூழ்நிலை நினைச்சா, வீட்டை நினைச்சா, ஆமன் பிள்ளைய ரொம்ப டார்ச்சர் பண்றான்ப்பா, ரொம்ப அழ வைக்கிறான்ப்பா, பிள்ளைய ரொம்ப அழ வைக்கிறான்ப்பா. கதறுங்க, விடுங்க. ஆண்டவர் சம்மதத்துல ஆண்டவர் ஜெபிக்க ஏவனால தான் பிரசங்கத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆன்லைன்ல பாக்குற அன்பு சகோதர சகோதரி, இந்த டைம் நீங்க எந்த கமெண்டும் அடிக்க கூடாது, எந்த டெக்ஸ்டும் பண்ண வேண்டாம். ப்ரே 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 ப்ரே. அப்பா சம்மதத்துல கலதா அப்படியே கதறுங்க. இருதயத்தை திறந்து சொல்லுங்க உங்க சிச்சுவேஷன் சொல்லுங்க. ஆமான் ரொம்ப அளவிடுறான் உங்களை சொல்லுங்க. சன்பலாத்து தவியம் ரொம்ப நிந்திக்கிறாங்களா சொல்லுங்க. ஜீசஸ் உங்களை நம்பி நான் இந்த சிச்சுவேஷன்ல நடக்கிறேன். உங்களை நம்பி நான் அதுல நடக்கிறேன். விட்டுறாதீங்கப்பா, யாரையும் பார்க்காதீங்க. உங்களுக்கு உள்ள உடைஞ்சு சத்தம் போட்டு கதறணும்னா கதறுங்க. ஒவ்வொரு ஜெபத்துக்கும் பதில் இருந்துச்சு. தாவீதின் ஒவ்வொரு ஜெபத்துக்கும் பதில் இருந்தது போல இன்று ஏறெடுக்கிற ஜெபத்துக்கு பதில் உண்டு. அது உனக்கு சங்கீதமாகும். கர்த்தர் தருகிற பதில் அது உனக்கு சங்கீதமாகும். அதுவே உன் சங்கீதம். ஜீசஸ் புலம்பலை ஆனந்த களிப்பாய். ஜீசஸ் 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 உங்களை நம்பி நடக்கிறேன்பா. நீங்க எல்லாம் செய்வீங்க நான் நிறைய பேர்ட்ட சொல்லிட்டேன்பா. என் பிள்ளைங்கிட்ட சொல்லிட்டேன்பா, கவலைப்படாதம்மா, கர்த்தர் இருக்கிறார், நமக்கு அப்பா இருக்கிறார் சொல்லி வளர்த்திருக்கிறேன்பா பிள்ளைகளை. விட்டுறாதீங்கப்பா, விட்டுறாதீங்கப்பா. பிள்ளைகளை அப்படி சொல்லி வளர்த்துட்டு வரேன். சில உள்ளங்கள் ஏங்குறது ஆவியில உணர முடியுது. பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க. அப்ப நம்ம சிச்சுவேஷன் இப்படி இருக்குதுப்பா, என்ன படிக்க வைக்க முடியுமா?
இந்த காரியம் செய்ய முடியுமா? கர்த்தர் இருக்கிறார். இப்படி சொல்லி நான் வளர்த்துட்டு வந்துட்டேன் பிள்ளைகளை. இந்த கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. விட்டுறாதீங்கப்பா. மலரா, உங்களை நம்பி நடக்கிறேன்பா, உங்களை நம்பி நிக்கிறேன்பா, உங்களை நம்பி வாழுறேன்பா. அப்பா தகப்பனே, ராஜா, தாவீது சொல்றார், அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். ஒரு காலத்துல ஒருத்தங்க 2 பேர் தான் பேசுறாங்க, இன்னைக்கு நிறைய பேர். எல்லாருக்கும் நான் பாடலாயிட்டேன். சொந்தக்காரங்க கூட நான் என்ன பத்தி தான் பேச்சு. அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். ஆனால் நான் உங்களை நம்பி இருக்கிறேன். அப்பா, நிலைவரமான ஆவிய புதுப்பி ஆண்டவரே, புதுப்பி ஆண்டவரே. ஒரு தீர்மானத்துல கூட உறுதியா நிக்க முடியலையேப்பா. ஒரு தீர்மானத்துல கூட நான் என்னால முடியலப்பா. நிலைவரமான ஆவிய புதுப்பி ஆண்டவரே, புதுப்பியம்பா, புதுப்பியம்பா. தாவீது கேட்டது செஞ்சீங்களே, அந்த உரிய சங்கதி ஒன்றை தவிர கடைசி வரை நிக்க வச்சிட்டீங்களேப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை குறித்து இதுவரை இவன் மீறுகிறவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேண்டாம்பா, நீ தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றார். ஆண்டவரே, மீறிட்டு நெருக்க வரும்போது தேடுறோம், இளைப்பாறுதல் உண்டாகும் போது தவறுகிறோம். அப்பா, இந்த அனுபவம் மாறணும். நித்தம் நித்தம் ஆண்டவரே, கைகளில் சுத்தம், இருதயத்தில் மாசில்லாத அனுபவம், ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கூடாத நிலை, இவங்க தான் ஆண்டவரே உம்முடைய பர்வதத்தில் காணப்படுவாங்க. அந்த நிலைவரமான ஆவிய எனக்கு தாங்கப்பா, தாங்கப்பா. நீர் என்னை தேற்றுகிறதை ஆமான் ரொம்ப அளவிட்டுட்டான்பா. கதறுகிற உள்ளங்களை பாருங்கப்பா. வீட்டுல போனா அழுக, ஆபீஸ் போனா அழுக, ஏதாவது ஃபங்க்ஷன் போனா அங்க அழுக. எல்லாரும் சிரிக்கிறாங்க, ஆனா ஓரத்துல உட்கார்ந்து நான் மட்டும் அழுதுட்டு வரேன். கதறுகிற உள்ளமே, ஒரு நாள் வருகிறது உன்னை அழவிட்டு அவங்க தலையில முக்காடு போடுவாங்க. நீ நிமிர்ந்து நடக்க போற. நீ பல பல பலர பலர சேரலே கேர பலர ரே மலர சேரலர சட்டரே ரே கலர மதரரோ ஏ மலரா ஏடரா ரேலரே சேரலரே தனரா. 2 கைகளை உயர்த்தி சத்தமா, விட்டுறாதீங்கப்பா, விட்டுறாதீங்கப்பா. உங்களை நம்பி நான் நடக்கிறேன், உங்களை நம்பி நான் வாழ்றேன் ஆண்டவரே, உங்களை நம்பிதான் வாழ்றேன்ப்பா. விட்டுறாதீங்கப்பா. ஏசப்பா, 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 விட்டுறாதீங்கப்பா. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக, கைவிடாதிருப்பீராக. சேரே மலாகமரே ஏரே லேரே உரலரா தேனரே. சொல்லுங்க ஆண்டவர்ட்ட, உங்களை நம்பி இதுல நடக்கிறேன். இந்த பாதையில எவ்வளவு முள்ள இருக்கணும் உங்களுக்கு தெரியும். எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் வேதனை, கண்ணீர். ஆனாலும் நம்பி கால் எடுத்து வைக்கிறேன், நம்பி கால் எடுத்து வைக்கிறேன், நம்பி நடக்கும். ஆண்டவரே, எவ்வளவு உடைஞ்சு இருக்கிறாங்க, உடைஞ்சு இருக்கிறாங்க. 2 நிமிடங்கள், 2 கைகள் அப்படியே உயர்ச்சி. இவங்க இருதயம் பேசட்டும்.
இருதயம் பேசட்டும். பேசுங்க, அப்படியே பேசுங்க. ஆண்டவர்கிட்ட பேசுங்க. தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறது. ஆண்டவரே நன்றி. தேற்றதவாளன் அநேகரை தேற்றிக் கொண்டிருக்கிறார். நான் உன்னை விட்டுருவானா? நான் உன்னை விட்டுருவானா? நான் உன்னை விட்டுருவேனா? எப்ராஹிமே, நான் மனிதன் அல்லப்பா, நான் மனிதன் அல்ல, நான் தேவனாய் இருக்கிறேன். உன்னை லீலி புஷ்பத்தை போல மலர பண்ணுவேன். ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தையை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. 2 கைகளை உயர்த்து. நீர் உமது அடியேனை அறிவீர். அவ்வளவுதான். நீர் என்னை அறிவீர். நீர் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, உங்களுக்கு தெரியும். என்னால எவ்வளவுதான் முடியும்னு உங்களுக்கு தெரியும். என்னால எவ்வளவுதான் செய்ய முடியும்னு உங்களுக்கு தெரியும். என்னால எவ்வளவுதான் தாங்க முடியும்னு உங்களுக்கு தெரியும். என்னால எவ்வளவுதான் சுமக்க முடியும்னு உங்களுக்கு தெரியும். என்னை ஏன் இந்த துன்பத்தின் நடுவில் நடக்க விட்டீங்கன்னு கேட்க மாட்டேன்பா. ஆனா ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், விட்டுறாதீங்கப்பா, விட்டுறாதீங்கப்பா, விட்டுறாதீங்கப்பா. ரபல பதர பலர தட ஏ மரே பல கபர பல ரிமல கடரா சேரே பலரா. ஏன் இந்த மரணங்களின் பள்ளத்தாக்கல நடத்துறீங்கன்னு கேட்க மாட்டேன். ஆனா என் கூட இருக்கணும், நீங்க என் கூட இருக்கணும். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சபை மேல நீர் பொழிகிற கிருபைக்காக நன்றி. உடைய பிள்ளைங்க மேல நீங்க பாராட்டுகிற கிருபைகளுக்காக கிருபப்பா, கிருபப்பா, கிருபப்பா. தகப்பனே நன்றி. மிகுந்த கிருபையினால் உங்க சமூகத்துல இந்த நாளில் எங்களை கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, செபிக்க நீர் வைத்தீரே. ஸ்தோத்திரம் அப்பா. நீர் நல்லவர் ஆண்டவரே. நீங்க எங்க கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறீங்க. எங்களை செபிக்க வைக்கிறீங்க. நிலைவரமான ஆவி எங்களுக்குள்ள புதுப்பிக்கிறீங்க. அனுகூலமான அடையாளத்தை காட்டுறீங்க. எந்த நிலையில எங்களை விட மாட்டீங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை கர்த்தர் சமாதானத்தோடு அனுப்பும், சாட்சியா நிறுத்தும். தொடர்ந்து உள்ள ஜெபங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆன்லைன்ல ஆங்காங்கே இருந்து இணைந்து இருக்கிறவங்க உண்டு. ஆங்காங்கே இருந்து கதறுதலோடு ஜெபத்தில் இணைந்து கொண்டவங்க உண்டு. ஒவ்வொருவருக்கு கர்த்தர் அதிசயம் செய்யும். எங்கள் விண்ணப்பங்கள் உமக்கு தெரியட்டும். எங்கள் சாட்சி உலகத்துக்கு தெரியட்டும். உடைய நாமம் தேசம் எங்கு மகிமைப்படட்டும், மகிமைப்படட்டும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரம் எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.